ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். புதிய கோணத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை வந்து த ஒயர்ல இருந்து எடுத்திருக்கிறோம். இந்த நடுப்பக்க கட்டுரையினுடைய சாரம் என்ன அப்படின்னா, மோடி பேச்சு நெருக்கடியில் தேர்தல் ஆணையம், இதான் நம்ம எடுத்திருக்கிறோம். அஜோய் ஆசிர்வாத் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். மோடி பேச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, இதை ஒட்டி தான் இந்த நடுப்பக்க கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில் முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்றது வந்து, மோடி பேசுகிற வெறுப்பு பேச்சில் மோடியினுடைய தன்னம்பிக்கையின்மை வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து பிரதமர் இவ்வாறு பேசியிருக்க கூடாது, அதில் யாருக்குமே வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை வந்து எனக்கு என்னன்னா, அப்கி பார் 400 பார் 400 இடங்களை ஜெயிக்க போறோங்கிறாரு. அப்போ எதுக்கு இத்தகைய பேச்சு? அதாவது ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு ஒரு தனிமைப்படுத்தி ஒரு போலரைசேஷன் உண்டாக்குறதுக்காக எதற்காக இந்த பேச்சு தேவை? நீங்க தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, 400 தான் டார்கெட்டுங்கிறீங்க. அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஒரு அவநம்பிக்கை எங்கேயோ ஒரு லெவல்ல செட்டின் ஆயிருக்கு. அதாவது பட் இதுல என்ன வருத்தம்னா, எனக்கு பிரதமர் இவ்வாறு பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் நம்புறாரு பாருங்க, இந்த பேச்சு இருந்தா ஓட்டு வரும் அப்படின்னா அது மக்களை தானே வந்து நம்ம மக்கள் மேலேயும் அதை அந்த குற்றச்சாட்டு வைக்கணும் இல்ல. ஸோ எனக்கு வருத்தம் என்னன்னா, இத்தகைய ஒரு பேச்சு பேசினால் மக்கள் வாக்களிப்பார்கள் நினைக்கிறது, அதுதான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு மேலதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு அந்த பாயிண்ட தான் கட்டுரையிலையும் சுட்டி காட்டுறாங்க. பாஜக தனது பழைய முஸ்லீம் வெறுப்பு கோஷத்தை கையில் எடுக்கிறாங்க. இடையில வளர்ச்சி சார்ந்தெல்லாம் பேசினாங்க அப்படின்னா, இப்ப மீண்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்படி பேசினா வாக்கு கிடைக்கும் நம்புறாங்க. அதுதான் பாயிண்டா? தென்னிந்தியால இப்படி பேசினா வாக்கு கிடைக்காது, அது வந்து கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிந்தது. அதனால்தான் இந்துத்துவா அப்படிங்கிற அந்த கொள்கையினுடைய தாக்கம் தென்னிந்தியாவில் குறை. கர்நாடகாவில் ஒரு பகுதியில் இருக்கு, அது உண்மை. ஆனால் பெரும்பாலான தென்னிந்தியாவில் கிடையாது. வட இந்தியாவில் கடந்த ஒரு 3 வாரமாக பரவலாக ஒரு கருத்து, சென்ற முறை போல் 2019 போல அவ்வளவு பெரிய ஸ்வீப்பாக இருக்காது பாஜகவுக்கு. பெரும்பாலான இடத்துல ஜெயிக்க போறாங்க, ஆனால் 25க்கு 25 ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல 29க்கு 28, குஜராத்ல 26க்கு 26 அந்த மாதிரி இருக்காது. ராஜஸ்தான்ல உதாரணத்திற்கு ஒரு 3-4 இடங்களில் கடும் போட்டி இருக்கிறது, ஒரு 2-3 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உருவாகியிருக்கு. ஹரியானால இவங்க வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க, ஜாட் மக்களும் விவசாயி மக்களும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அங்க ஒரு 2-3 இடங்கள் போகலாம். குஜராத்திலேயே வந்து ஒரு 2 இடங்களில் அந்த ராஜ்புட் பிரச்சனை வந்ததுனால கான்டெஸ்ட் உருவாகலாம். ஸோ இதையெல்லாம் பார்த்த பிறகு மேபி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடந்த போலிங் பாஜகவுக்கு அவ்வளவு ஆதரவாக செல்லவில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எழுப்புகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு வருது. அது வரைக்கும் வந்து மோடிக்கு கேரண்டின்னு தான் சொன்னார். முதல்ல என்ன சொன்னார், எங் கேரண்டி, நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னார். இப்போ திருப்பியும் நீங்க இந்து முஸ்லீமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த கட்டுரையிலேயே ராமர் கோயில் பிரச்சனை வந்து பெருசா பாஜகவுக்கு கை கொடுக்கல அப்படின்றப்ப, ஏன் ராமர் கோயிலை பாசிட்டிவா கூட கொண்டு போயிருக்கலாம், ஆனா அதை ஏன் கொண்டு போகலன்னு இல்ல. ராமர் கோயில் கொடுக்க வேண்டிய வாக்குகள் முன்னாடியே வந்துருச்சு, 20 வருஷமா வாங்கிட்டாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி கட்ட போறோம் அந்த இதுலயே வந்து அந்த அந்த எமோஷனல் இம்பாக்ட் வந்தாச்சு. இப்ப கட்டியாச்சு. அதுக்காக தான் இப்ப என்ன சொல்றாங்க, கியான்வாபி பத்தி பேசலாம், இல்ல கிருஷ்ண ஜென்மபூமி பத்தி பேசலாம் அப்படிங்கிற வேற ஒரு ஆங்கிள். சோ இதுல வந்து இந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். அவங்களுக்கு வந்து ஒரு எதிரி தேவை. அந்த எதிரிக்கு எதிராக மக்களை ஒரு ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டி அதன் அடிப்படையில் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, அதுதான் வந்து இதுல வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒர்க் ஆகும். இன்னும் ஹிந்தி பெல்ட்ல இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, இந்த ஆடியன்ஸ் இந்த மாதிரி பேசினா வாக்களிப்பார்கள் என்று பிரதமர் நம்புவதுதான் வருத்தம் அளிக்கிற ஒரு. நீங்க சொல்றதுதான் கட்டுரையாளரும் சுட்டி காட்டுறார். முஸ்லிம்களை தாக்கி பேசினா தேர்தல் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒண்ணு,
இப்போ வேலையின்மை, விலைவாசி ஏற்றம், வருவாய் ஏற்றத்தாழ்வு, இதை பற்றிலாம் எதிர்கட்சி பேசுகிறாங்க. அதையும் மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பிரதமர் அந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கிறாருங்களா? இல்லை, பிரதமர் வந்து பல்ஸ் ஆஃப் த பீப்புளை மிகவும் நன்றாக வந்து ஃபீல் பண்ணுவார். வழக்கமாக இந்த வாட்டி பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு 4ஆம் தேதி ஜூன் தான் தெரியும். ஆனால் வழக்கமாக அவருக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி எங்கெங்க பேசுனா. இப்போ நேற்று அலிகரில் பேசியிருக்காரு. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், ஹஜ் கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எண்ணிக்கையில அனுப்புறோங்கிறத அரசாங்கம் அதிகரிச்சிருக்கு. இது எப்போ அடுத்த நாள் 24 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ள இந்த பேச்சு வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதான் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த ஸ்பீச்சினுடைய வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப வந்திருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு அட்டெம்ப்டா இருக்கலாம். இல்ல அது வந்து வேற ஆடியன்ஸுக்கு, இது வந்து வேற ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இதுல என்ன வருத்தம்னா, தேர்தல் ஆணையம் நோ கமெண்ட்னு எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து ஒரு வெறுப்பு பேச்சு இல்லைன்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னா அப்புறம் எதுவும் என்ன வெறுப்பு பேச்சு அவங்களை டிஃபைன் பண்ண சொல்லுங்க. உத்தவ் தாக்கரே வந்து அவங்க மகாராஷ்டிரால ஜெய் பவானி ஜெய் சிவாஜிங்கிறது 50 வருஷமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இதுல அதை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தவ் தாக்கரேக்கு சொல்ற தேர்தல் ஆணையம் இதை எப்படி வெறுப்பு பேச்சு இல்லைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அது தேர்தல் ஆணையம் அது பற்றி கூட கட்டுரை ரொம்ப காட்டமா எழுதியிருக்கு. அது பேசுவதற்கு முன்பாக இப்போ இந்த கட்டுரையிலேயே என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருக்குமான வளர்ச்சியில மோடிக்கு நம்பிக்கை இல்லை என்ற தோற்றம் அவர் பேச்சுல தெரிகிறது. அப்படின்னா தன்னோட இமேஜ்னு ஒன்று இருக்கு, பிரதமருக்கான அதெல்லாம் யோசிக்கக்கூடியவர் தானே. அதுக்கப்புறம் விஸ்வகுரு, இப்போ இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை இருக்குன்னா இதெல்லாம் அவர் யோசிப்பாங்களா? அந்த பகுதியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது வந்து ஒரு ஸ்டேஜ் வெற்றி தான் இலக்கு, ஃபர்ஸ்ட் இலக்கு. அதுக்கப்புறம் தான் உங்க இமேஜ் வெற்றி. நீங்க பிரதமரா இருந்தா தானே உங்க இமேஜ், உலக இமேஜை பத்தி கவலைப்பட முடியும். சோ வெற்றி பெற்றால் தானே பிரதமர். சோ ஃபர்ஸ்ட் எய்ம் இஸ் டு வின் தி எலெக்ஷன். அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் வருத்தம் அளிக்கிற ஒன்று. ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கீங்க, நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பியும் வந்து காங்கிரஸ் பிஜேபி மேனிஃபெஸ்டோவை பத்தி பேசுறதை விட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பத்தி தான் அதிகமா பேசுறாரு. உங்க பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க, அவங்களும் சரியா அதை விளக்கணும். என்ன பண்ண போறாங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ண போறாங்க, என்ன அந்த சர்வே ரிசல்ட் வந்த அப்புறம் என்ன பண்ண போறாங்க, அதுவும் முட்டாள்தனமா அவங்க சரியா மக்களுக்கு கொண்டு போய் விளக்கல. ஆனால் உடனே வந்து நேத்து ஸ்பீச் ஃபுல்லாவே அதுதானே. பெண்களுடைய தாலியை கூட, இருக்கிற தங்கத்தை கூட எடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சி. ஏன்னா எடுத்து வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுப்பாங்கிறது நான் முந்தா நாள் ஸ்பீச்ல அது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டார். ஸோ இதுக்கு எனக்கு வருத்தம் என்னவென்றால், இதை நம்பி இத்தகைய பேச்சுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குங்கிறது தான் நமக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வாக்கு வங்கியை குறிவைத்தே தான் பேச்சுக்கள் கட்டமைக்கப்படுது, செயல்பாடுகள் கட்டமைக்கப்படுதுன்றதுல. இன்னொன்று, இப்ப எதிர்கட்சிகளை இந்துக்களுக்கு எதிரானவங்கன்ற போக்கு. இப்ப தமிழ்நாட்டுல திமுக சொல்லுவாங்க, இப்ப தொடர்ந்து காங்கிரஸை அட்டாக் பண்ண ஆரம்பி, இவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்கன்ற ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீமை இன்னொரு முனையில் இஸ்லாமிய சமூகத்தை நிறுத்துவது. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தி. இந்துக்களுக்கு எதிரானதுங்கிறது வந்து இப்ப இல்ல, முதல்ல இருந்து, அதாவது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இதை பத்தி அவங்க வந்து இழுத்து பேசிட்டு இருந்திருக்காங்க, அதை நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன எனக்கு வருத்தம் என்றால், இது எதிர்கட்சிகள் இதை ஒரு கான்பிடென்ட்டா கவுண்டர் பண்ணல. இப்போ திமுக வந்து இப்போ அந்த சனாதன தர்மம் தேவையே இல்லாத ஒரு பேச்சு, ரைட்டா? ஏன்னா திமுக வந்து, நான் நேஷனல் டிபேட்ல இருக்கிறேன், எல்லாருமே பாஜக சார்பா பேசுற எல்லாருமே திமுக இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்தியா கூட்டணி பேசுது, அதாவது காங்கிரஸ் இழுத்து விடணும். அதுல காங்கிரஸ் ஏன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, ஏன் கடுமையான கண்டனம் தெரிவிக்கல? அதுதான் ரேவந்த் ரெட்டி முந்தானத்து பேசிட்டார். இப்ப என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற இந்தியா கூட்டணி பிரச்சனை கட்சிகளுக்கும் பிரச்சனை, ரேவந்த் ரெட்டி உதயநிதி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு, அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. சோ இப்படியும் ஸ்பின் பண்ணலாம், அப்படியும் ஸ்பின் பண்ணலாம். ஆனால் மிக முக்கியமாக இந்த இந்தியா கூட்டணி என்ன தவறி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் மக்களிடையே கொண்டு போய். இப்போ இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து ராகுல் காந்தி ஏன் வந்து இது விளக்கக்கூடாது, இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் கட்டாயமாக அரசாங்கம் உங்க சொத்தெல்லாம் எடுத்துக்காது, சொல்லவே இல்லையே இது வரைக்கும். அப்போ இன்னைக்கு பாருங்க, தொடர்ந்து இதை சொல்லுவார்.
உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்துருவாரு. 2 பிளாட், ஒரு பிளாட் நீங்க ஒரு ஊர்ல வச்சிருக்கிறீங்க, கிராமத்துல உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, வீடு இருக்கு, அப்போ 2த்துல ஏதாவது ஒண்ணு புடிங்கிடும் காங்கிரஸ், புடிங்கி இன்னொருத்தவங்க கொடுத்துருவா. யாருக்கு கொடுப்பாங்க? நம்ம முதல்லயே மன்மோகன் சிங் அன்னைக்கே சொன்னாரு. இந்த இதை கவுண்டர் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு ஒரு எதிர்கட்சின்னு அவங்க உட்கார்ந்துருக்காங்க? காங்கிரஸ் கட்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கவுண்டர் பண்ணலன்னா நிச்சயமா இந்த தேர்தலே போயிடும். பெரிய நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய் இந்த பயத்தை உருவாக்குனா, நான் இதை ஒரு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கட்டாயமாக உங்கள் சொத்துக்கள் புடுங்கப்படும்னா நடுத்தர வர்க்கத்துல இருக்க மக்கள் கூட பயப்படுவாங்கல்ல. இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை காங்கிரஸ் இருக்கின்றீங்க. இந்த கட்டுரையினுடைய இந்த கடைசி பத்தி தான் ரொம்ப கனமா தேர்தல் ஆணையம் பற்றி பேசு. நீங்க முன்பே கோடிட்டு காண்பிச்சீங்க. சுதந்திரத்தோடு தேர்தல் ஆணையம் செயல்படுதான்ற கேள்வியே பிரதமர் பேச்சை ஒட்டி இருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அவங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அமைப்புங்கிறது ரொம்ப நாளாவே இருந்ததில்லை. காங்கிரஸ் ஆட்சியிலையும் இருந்ததில்லை. நவீன் சாவ்லா போன்றவர்கள் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்னன்னா இவங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த எந்த அளவிற்கு நீங்கள் விதிமீறல்களை கண்டு கொண்டாமல் இருப்பது அப்படிங்கறது அவங்க ஒரு லெவலுக்கு கொண்டு வச்சிருந்தாங்க காங்கிரஸ். இவங்க அதை மேல ஒரு 2 லெவல் கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் ஒரு தன்னுடைய ஒரு அட்டானமஸ் பாடியாக செயல்பட்டது டிஎன் சேஷன் காலத்துக்கு அப்புறம் போயிடுச்சு. படிப்படியா இறங்கிச்சு. அப்போ ஓரளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம் ஒண்ணு இருக்கும். ஐயோ, இதை தாண்டி நம்ம பண்ண முடியாது, இல்ல ரொம்ப பிளேட்டண்டா ஏதாவது பண்ணாக்க நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுப்போம். இப்ப அது கூட கிடையாது. இப்ப தெளிவான விதிமீறல்கள் இருந்தாலும் கூட பிரதமரோட பேச்சு மீது நடவடிக்கை இல்ல, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டம் இல்ல. அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ஐயோ இந்த மாதிரி மக்கள் நினைப்பாங்களேங்கிறது போயிடுச்சு அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வெறும் தேர்தல் ஆணையத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இதுவா நான் பார்க்கல. ஓகே, ஏதா இன்னித்து பொழுது என்ன பண்ணணுமோ பண்ணிக்குங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்தாச்சு. இதை தேர்தல் ஆணையம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. புரியுதுங்களா? ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு இது அப்படியே இழுத்துட்டு போகும். தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடுப்பக்க கட்டுரை சொல்வது மோடியின் பேச்சு குறித்து எதிர்கட்சிகள் புகார்கள் தெரிவிங்க. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றீங்களா? மக்கள் இதை ஏத்துப்பாங்கன்னு பாஜக நம்புது அப்படின்னு. குடிமை அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கடிதம் அனுப்பலாம், ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்றது, அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, அது நெருக்கடி தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நெருக்கடி உருவாக்கலாம். இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ல நீதிமன்றம் தலையிடலன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரு கொடுத்தாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ்ல நீதிமன்றம் இது வரைக்கும் தலையிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு தலையிடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது நீங்க சொன்னீங்க இல்லையா, இதேதான். இந்த தேர்தல் என்பது பாஜகவுக்கும் எதிர்கட்சி இந்தியா கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் இல்லை. இது மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படிங்கறத முடிவெடுக்கிறது. இதுதான் அவர்கள் சரி என்று கூறினால் நம்ம என்ன பண்ண முடியும்? சோ இதுக்கு ஆடியன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க எவ்வளவு அனாலிசிஸ், எவ்வளவு ரிசர்ச், எவ்வளவு ஏஜென்சி, இதுக்கு ஒரு குரூப் வாக்களிக்குது தெரிஞ்சுதானே பேசுறாரு. வளர்ச்சி திட்டங்கள் உங்களுக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன், அதை விட அணிதிரட்டல், மதவாத அணிதிரட்டல் தான் எடுபடும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்தியால பல பகுதிகளில் இது ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகலைன்னா அவர் பேச மாட்டாரு. அதுதான் நமக்கு நான் சொல்றேன். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரதமர் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறதோ அதை விட அதை நம்பி வாக்களிக்கிற மக்கள் மீது தான் வருத்தம் அதிகம். ஏன்னா இது பியூர்லி இட்ஸ் அ கம்யூனல் போலரைசேஷன். இது எல்லாருக்குமே பார்க்க முடியுது. இதை தாண்டி தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்காது, நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்காது. இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா? ஃப்ரீ எலெக்ஷன், அது நான் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் போய் வாக்களிக்கலாம். ஆனா ஃபேர் எலெக்ஷன் நேற்று சூரத்தில் என்ன நடந்துச்சு? ஸோ இது ஒரு ஃபேர் எலெக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மீடியாலே சொல்லிட்டாங்க இது ஒரு ஃபேர் எலெக்ஷன் மாதிரி தெரியல. 2 முதலமைச்சர்கள் ஜெயில இருக்காங்க. எதிர்கட்சிக்கு மெயின் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலே ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கா, நியாயமாக நடத்தப்படுதா அப்படின்னா
தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லுவாங்கன்னு அப்படிதான் இந்த கட்டுரையும் முடிச்சிருக்காங்க. மக்களோட பார்வையில தேர்தல் ஆணையம் தனது சுயேட்சை தன்மையை நிரூபிக்கணும், அப்படி ஒரு தேவை, ஒரு அக்னி பரீட்சையே தேர்தல் ஆணையத்துக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. நீங்க பாருங்க, ஏன்னா இப்போ பிரஷர் ரொம்ப வருது, அது பிரஷரை வந்து கொஞ்சம் அமுக்கணும். அதுக்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிடும். பிரதமர் பிஜேபிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், பாருங்க நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், அவ்வளவுதான். அதோட அப்படியே தேர்தல் முடிவு வரைக்கும் ஓடிடும். நன்றி சுமன் சீதாராமன். நன்றி. happy wedding என்றும் trending happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.